அனைவருக்கும் வணக்கம். In today class we will learn about the work done by a constant force, the work done by a variable force and the work energy theorem. Let's come. First one, work done by a constant force. When a constant force F acts on a body, the small work done dW by the force in producing a small displacement dr is given by the relation. ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிக்கிறோம். When a constant force act on a body, எப்போ ஒரு மாறாத விசை பொருள் மேலே செயல்படுதோ அப்போது the small work done dW by the force in producing a small displacement dr. Fங்கிற ஒரு மாறாத விசை எப்போ ஒரு பொருள் மேலே செயல்படுதோ அப்போது dW அப்படிங்கிற ஸ்மால் ஒரு சின்ன வேலை நடக்கும். எதன் மூலம் நடக்கும் அப்படின்னா பை ப்ரொடியூசிங் எ ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் dr. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருள் மேலே F அப்படிங்கிற மாறாத விசை செயல்படுத்தும் போது அந்த பொருள் dr அப்படின்ற ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே ஒர்க் டன் அப்படின்றது dWன்னு இருக்கும். எஃப்ன்ற கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை ஆகிறதுனால அந்த ஆப்ஜெக்ட் டிஆர் அப்படிங்கிற ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்மாலாக தான் இருக்கும். தட் இஸ் டிடபிள்யூ. அதுக்கான ரிலேஷன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா இன்ட்டு டிஆர். இங்கே எஃப் காஸ் தீட்டா இன்ட்டு டிஆர் அப்படிங்கிறதுல எஃப் காஸ் தீட்டா அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். தி டோட்டல் ஒர்க் டன் இன் ப்ரொடியூசிங் எ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் இனிஷியல் பொசிஷன் Ri டு தி ஃபைனல் பொசிஷன் Rf இஸ். அதாவது அந்த பொருளை ஆரம்ப நிலை R1ன்னு எடுத்துக்கிறோம். அந்த பொருளோட இறுதி நிலை Rfன்னு எடுத்துக்கிறோம். விசை செயல்படுறதுக்கு முன்னாடி அந்த பொருளோட நிலை Riன்னு இருக்குது. ஆஃப்டர் அப்ளையிங் தி ஃபோர்ஸ் தி பொசிஷன் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் Rfன்னு எடுத்துக்கிறோம். அப்போது தி ஒர்க் டன் இன் ப்ரொடியூசிங் எ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் இனிஷியல் பொசிஷன் டு ஃபைனல் பொசிஷன், ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு அந்த பொருள் இடப்பெயர்ச்சி அடைகிறதுக்கு செய்யப்பட்ட மொத்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா W is equal to integral limit Ri to Rf into dW அப்படின்னு சொல்லி கிடைக்கும். dr டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகும்போது செய்யப்பட்ட ஒர்க்கு dW அப்படின்னா இங்கே லிமிட் dr அப்படின்றது இனிஷியல் டு ஃபைனல்னு வரும்போது டோட்டல் ஒர்க் டன் Wவாக மாறும். தென் W is equal to integral Ri to Rf into dW. ஆல்ரெடி நம்ம dWவோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். F cos theta into dr. இங்கே எஃப் காஸ் தீட்டா காம்பனண்ட் ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் தி அப்ளைடு ஃபோர்ஸ் நம்ம கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடுறோம். வேரியபிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்டன்ஸ் மட்டும்தான். அப்போ இன்டகிரல் Ri டு Rf இன்ட்டு dr அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dr இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரல் dx அப்படின்னா x,
அப்போது இன்டகிரல் dr அப்படின்னா r அப்படின்னு சொல்லி கிடைக்கும். Therefore w is equal to f cos theta into dr இன்டகிரேட் பண்ண r, ரிமைனிங் பார்த்தீங்கன்னா லிமிட் ri to rf. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபைனல் லிமிட் மைனஸ் ஆஃப் இனிஷியல் லிமிட். therefore w is equal to f cos theta into ஃபைனல் லிமிட் வந்து rf. instead of r we need to apply rf. so rf minus initial limit ri. The graphical representation of the work done by a constant force is shown in the figure. இந்த மாறாத எஃப்ங்கிற விசையினால் செய்யப்பட்ட வேலை வந்து இந்த படத்தில் குறிப்பிட்டிருக்கோம். The area under the graph shows the work done by the constant force. அந்த கிராஃபில் வர அந்த ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையில் இருக்கிற பரப்பு தான் யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாறாத விசையினால் செய்யப்பட்ட வேலை. எஃப் காஸ் தீட்டா ஃபோர்ஸ் ஒய் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது டிபெண்ட் ஃபேக்டர், ஃபோர்ஸுங்கிறது இண்டிபெண்ட் ஃபேக்டர். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் டிஸ்பிளேஸ் ஆகும். அப்போது இனிஷியல் பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஆர்ஐன்னு இருக்குது. ஆஃப்டர் டி டைம் என்னாச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டு ஆர்எஃப் அப்படின்ற பொசிஷனுக்கு போயிருச்சு அப்படின்னா இப்போது அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது. ஆனால் பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வேரி ஆகிருக்கு. அப்போது தி ஏரியா அண்டர் திஸ் கர்வ் அப்படிங்கிறது யாரை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒர்க் டன் பை திஸ் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஓகே. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ஒர்க் டன் பை எ வேரியபிள் ஃபோர்ஸ். When the component of a variable force F acts on a body, the small work done by the force is producing a small displacement dr is given by the relation. எப்போ வந்து ஒரு வேரியபிள் ஃபோர்ஸோட காம்பனண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுதோ அப்போது ஸ்மால் ஒர்க் டன் dw நடக்கும் பை தி ஃபோர்ஸ் ப்ரொடியூசிங் எ ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் dr. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, எஃப் அப்படிங்கிற வேரியபிள் ஃபோர்ஸு அந்த ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை ஆகுது. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு dr டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்னா ஒர்க் டன் பை தட் வேரியபிள் ஃபோர்ஸ் எஃப் இஸ் dw அப்படின்னு சொல்லலாம். எஃப் அப்படிங்கிற வேரியபிள் ஃபோர்ஸு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட்டு dr அப்படிங்கிற ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது dwன்னு இருக்கும். அதுக்கான ரிலேஷன் ஆல்ரெடி நம்ம படித்தது தான். dw is equal to f cos theta into dr அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் அண்டு தீட்டா ஆர் வேரியபிள்ஸ். எஃப் காஸ் தீட்டா அப்படின்றது ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் தி ரிசல்டன்ட் அப்ளைடு ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். இங்கே வேரியபிள் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால எஃப்பும் தீட்டாவும் வேரியபிள்ஸ். ஸோ தட் தி டோட்டல் ஒர்க் டன் ஃபார் எ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் இனிஷியல் பொசிஷன் ஆர்ஐ டு ஃபைனல் பொசிஷன் ஆர்எஃப் இஸ் கிவன் பை தி ரிலேஷன். இதிலிருந்து பொருளோட இடப்பெயர்ச்சி ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலை இருக்கு இல்லையா,
ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு அந்த பொருள் இடம்பெயர்றதுக்கு செய்யப்பட்ட மொத்த வேலை அப்படிங்கிறது எந்த தொடர்பு மூலம் நம்ம வருவிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் W = integral RI to RF into dW. ஏற்கனவே நமக்கு தி வேல்யூ ஆஃப் dW தெரிஞ்சிருக்கு. ஸோ எஃப் காஸ் தீட்டா இன்ட்டு dr அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்கோம். A graphical representation of the work done by a variable force is shown in the figure. The area under the graph is work done by the variable force. இந்த டயக்ராமில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வேரியபிள் ஃபோர்ஸ்னால் செய்யப்பட்ட அந்த ஒர்க் டனை வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா அண்டர் தி கிராஃப் அந்த வரைபடத்தில் இருக்கிற குறிச்சிருக்கிற பரப்பு வந்து அந்த வேரியபிள் ஃபோர்ஸ்னால் செய்யப்பட்ட ஒர்க் டன்னை மீன் பண்ணுது. ஓகே, ஃபோர்ஸ் ஒய் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம். இனிஷியல் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து ஆர்ஐஏ, ஃபைனல் பொசிஷன் வந்து ஆர்எஃப்னு கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் ஃபோர்ஸ் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன் வரைக்கும் ஃபோர்ஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கர்வுக்கு நம்ம ஏரியா மார்க் பண்ணோம் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனுக்குன்னு வரும்போது திஸ் ஏரியா அண்டர் திஸ் கிராஃப் தான் யார் மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஒர்க் டன் பை திஸ் வேரியபிள் ஃபோர்ஸ். இப்போ இது வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது. இந்த ஏரியா வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம இதனோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஏரியாவை பல ஸ்மால் ஸ்ட்ரிப்ஸ் இல்லையா சிறு சிறு பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு ஸ்மால் பார்ட்ஸோட வேல்யூவும் டிட்டர்மைன் பண்ணி எல்லாத்தையும் சமேஷன் எடுக்கணும் இல்லையா. அப்படி எடுக்கும்போது ஏரியா ஆஃப் திஸ் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆர் அண்டர் திஸ் கிராஃப் நமக்கு கிடச்சிரும். இது யாரை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஒர்க் டன் பை திஸ் வேரியபிள் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஓகே, ஃபைன். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ஒர்க் எனர்ஜி தியரம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 5 மார்க் கொஷின். ஒர்க் எனர்ஜி தியரம். ஒர்க் அண்ட் எனர்ஜி ஆர் ஈக்குவலன்ஸ். நம்ம இது ஆல்ரெடி படித்தது தான். நான் டெரைவ்டு குவான்டிட்டிஸ்லேயே ஒர்க் அப்படின்னா என்ன, எனர்ஜினா என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக ஆக்டிவிட்டியோடு நம்ம படிச்சிருக்கோம். ஒர்க் அண்டு எனர்ஜி ஆர் ஈக்குவலன்ஸ். எவ்வளோ எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்கோ அவ்வளோ ஒர்க்கு தான் நம்மளால் பண்ண முடியும் இல்லையா. அதனால தான் எனர்ஜி இஸ் ஈக்குவலன்ஸ் டு ஒர்க் அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் நத்திங் பட் ஒர்க் அண்ட் எனர்ஜி ஆர் ஈக்குவலன்ஸ். ரெண்டுமே வேலையும் ஆற்றலும் சமம். எவ்வளோ ஆற்றல் இருக்கோ அவ்வளோதான் வேலை செய்ய முடியும், அதுதான் அதுக்கு அர்த்தம். திஸ் இஸ் ட்ரூ இன் தி கேஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ஆல்சோ. இந்த விஷயம் வந்து இயக்க ஆற்றலுக்கும் இது பொருந்தும், ஆர் இயக்க ஆற்றல்லையும் இது உண்மையாகுது. டு ப்ரூவ் திஸ் let us consider a body of mass m at rest on a frictionless horizontal surface. இதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை கருத்தில் எடுத்துக்கிறோம். m நிறை இருக்கிற ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையில், m நிறை இருக்கிற ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையில் ஒரு உராய்வற்ற கிடைத்தள பரப்பு மேலே இருக்கிறதா கருத்தில் எடுத்துக்கணும். Work and energy are equivalents. This is true in the case of kinetic energy also. To prove this, let us consider a body of mass m at rest on a frictionless horizontal surface. m நிறை இருக்கிற ஒரு பொருள் உராய்வற்ற கிடைத்தள பரப்பு மேலே
ஓய்வு நிலையில் இருக்கிறதா கருதிக்கணும். The work done by the constant force for the displacement S in the same direction. F அப்படிங்கிற மாறாத விசையினால் செய்யப்பட்ட வேலை அப்படிங்கிறது W is equal to F into S. Fங்கிற மாறாத விசை செயல்படும் போது அந்த பொருள் S அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அங்கே செய்யப்பட்ட வேலை W is equal to force into displacement. The constant force is given by the equation F is equal to MA. நம்ம இதை 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். Force F is equal to MA. The product of mass and acceleration is known as or equivalent to applied force. Mங்கிறது mass of an object, A அப்படின்றது acceleration of that object, F அப்படின்றது applied force. The third equation of motion can be written as, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லி 3 ஈக்குவேஷன்ஸ் டெரைவ் பண்ணியிருக்கோம். அதில் தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இங்கே v அப்படின்றது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் தட் ஆப்ஜெக்ட், u அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தட் ஆப்ஜெக்ட், ஏன்றது ஆக்சலரேஷன் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட், s அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது இந்த தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்லேருந்து நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறோம். டூ ஏஎஸ் ரைட் சைடில் வச்சுட்டு யூவை லெஃப்ட்டுக்கு கொண்டு வரோம், அப்போ மைனஸில் வரும். therefore v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. நமக்கு ஏவோட வேல்யூ தான் வேணும், ரிமைனிங்கில் லெஃப்ட் சைட் கொண்டு வரோம். அப்போது ஏ ரைட் சைடில் வச்சுட்டு 2s லெஃப்ட்டுக்கு வரும்போது டினாமினேட்டரில் வரும். therefore acceleration A is equal to v square minus u square divided by 2s from the third equation of motion. Okay. Substituting for a given equation 4.8 means F is equal to MA. Therefore F is equal to M into the value of A is v square minus u square divided by 2s. இங்கே M அப்படின்றது common and 2s also common for these two terms. That is why first 2s காமனாக எடுத்துகிட்டு போகிறோம். அப்போது F is equal to M into v square by 2s minus u square by 2s அப்படின்ற எக்ஸ்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. இப்போ M காமனாக இருக்கிறத உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது F is equal to M into v square by 2sன்னு கிடைக்கும், மைனஸ் ஆஃப் M into u ஸ்கொயர் பை 2sன்னு கிடைக்கும் இல்லையா. இப்போ நம்ம எஃபோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். F is equal to M into v square by 2s minus M into u square by 2s. இப்போ நம்ம டிட்டர்மைன் பண்ணியிருக்கிற இந்த வேல்யூ ஆஃப் எஃப்பை நம்மளோட ஒர்க்குக்கான ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷனில் அப்ளை பண்ணணும். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு படித்தோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு படிச்சிருக்கோம். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எஸ் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அப்போ W is equal to the value of F is M into v square by 2s
minus of m into u square by 2s into யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா s காமன். இப்போ s காமனாக இருக்குது, அது உள்ளே எடுத்துகிட்டு வரோம். This is s common for these two terms. Therefore w is equal to m into v square by 2s into s ன்னு கிடைக்கும், minus of m into u square by 2s into s ன்னு கிடைக்கும். W is equal to m into v square by 2s into s minus of m into u square by 2s into s. இப்போது இந்த எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா W is equal to m into v square by 2 minus of m into u square by 2. v square by 2 minus u square by 2ன்னு இருக்கும். இந்த எக்ஸ்ப்ரெஷனை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது w is equal to half mv square minus half m u square அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கும்போது இந்த ஒர்க் டன் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜியாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா half mv ஸ்கொயர் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் தி கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லலாம். இங்கே அது ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷன். இங்கே 2 கேசஸ் இருக்குது. v அப்படின்றது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், uன்றது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது half mv ஸ்கொயர் அப்படிங்கிறது final kinetic energy of that object and half mu square அப்படிங்கிறது initial kinetic energy of that object. Therefore final kinetic energy minus of initial kinetic energy அப்படிங்கிறதுனால this is nothing but change in kinetic energy of that object. Therefore work done W is equal to half mv square minus half mu square. This is equivalent to change in kinetic energy. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் தி கைனட்டிக் எனர்ஜி. இப்போ நம்ம என்ன படிச்சுட்ருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி தியரம் தான் படிச்சுட்ருக்குறோம். இப்போது கைனட்டிக் எனர்ஜிக்கான எக்ஸ்ப்ரெஷன் டிட்டர்மைன் பண்ணுறோம். The term half mv square in the above equation is kinetic energy of the body of mass m moving with velocity v. மேற்கண்ட சமன்பாட்டில் இருக்கிற இந்த half mv ஸ்கொயருங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட கைனட்டிக் எனர்ஜி. அது எந்த ஆப்ஜெக்டோட கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் m நிறை இருக்கிற ஒரு பொருள் v அப்படிங்கிற திசைவேகத்தோடு இயங்குச்சு அப்படின்னா அதனோட இயக்க ஆற்றல் அரை mv ஸ்கொயருக்கு சமமாக இருக்கும். அப்போ k is equal to half mv ஸ்கொயர். இங்கே கேங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி. அண்டர்லைன் திஸ் டேர்ம், கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி பாடி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஒரு பொருளோட இயக்காற்றல் அப்படிங்கிறது எப்போவுமே நேர்குறி மதிப்பாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சமன்பாட்டில் இருந்தும் டெல் கேஇ இது வந்துட்டு கைனட்டிக் எனர்ஜிக்கான சமன்பாடு. ஆல்ரெடி நம்ம ஒர்க்குக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டெல் கேஇ இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எம்வி ஸ்கொயர் மைனஸ் ஹாஃப் எம்வி ஸ்கொயர் mu ஸ்கொயர். ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி மைனஸ் ஆஃப் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜிங்கிறது யாருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன். ஹாஃப் எம்வி ஸ்கொயருங்கிறது ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி, half mu ஸ்கொயருங்கிறது இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தட் ஆப்ஜெக்ட்.
ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபைனல் அண்ட் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது யாரை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி தட் இஸ் ரெப்ரசன்டட் பை டெல் கேஇ தட் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன். ஓகே, அதான் இங்கே எழுதியிருக்கோம் W is equal to del KE அப்படின்னு சொல்லியிருக்கோம். Yes or no? Okay. The expression on the right hand side in that equation பார்த்தீங்கன்னா is the change in kinetic energy of the body del KE. This is implies that இது எந்த விஷயத்தை நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கங்க. திஸ் ஒன்லி ஒர்க் எனர்ஜி தியரம், ஸ்டேட் ஒர்க் எனர்ஜி தியரம்னு சொல்லி 2 மார்க்ஸில் கேட்பாங்க. தி ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் ஆன் எ பாடி சேஞ்சஸ் தி கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி பாடி. ஒரு பொருள் மேலே விசையினால் செய்யப்படுற வேலை பார்த்திங்கன்னா அந்த பொருளோட இயக்க ஆற்றலை மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறது தான் ஒர்க் எனர்ஜி தியரம்னு சொல்கிறது. தி ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் ஆன் தி பாடி சேஞ்சஸ் தி கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி பாடி. திஸ் இஸ் கால்ட் ஒர்க் எனர்ஜி தியரம். தி ஒர்க் கைனட்டிக் எனர்ஜி தியரம் இம்ப்ளைஸ் தி ஃபாலோயிங். இந்த ஒர்க் எனர்ஜி தியரம் அப்படிங்கிறது நமக்கு கீழ்கண்ட விஷயங்களை சொல்லுது. மார்க் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் தி ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் ஆன் தி பாடி இஸ் பாசிட்டிவ் தென் இட்ஸ் கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீசஸ். பொருளின் மீது விசையினால் செய்யப்பட்ட வேலைங்கிறது ஒரு நேர்குறி மதிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளோட இயக்காற்றல் அப்படிங்கிறது அதிகமாகும். If the work done by the force on the body is positive, then its kinetic energy is increases. Work done வந்துட்டு பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். If the work done by the force on the body is negative, then its kinetic energy decreases. ஒரு பொருளின் மீது விசையினால் செய்யப்பட்ட வேலைங்கிறது எதிர்குறி மதிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளோட இயக்காற்றல் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். இஃப் தி ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் ஆன் தி பாடி இஸ் நெகட்டிவ் தென் இட்ஸ் கைனட்டிக் எனர்ஜிஸ் டிக்ரீசஸ். ஒர்க் டன் ஆன் தட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். இஃப் தெர் இஸ் நோ ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் ஆன் தி பாடி தென் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் இட்ஸ் கைனட்டிக் எனர்ஜி, விச் மீன்ஸ் தட் தி பாடி ஹேஸ் மூவ்ட் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் provided its mass remains constant. If there is no work done by the force on the body, அந்த பொருள் மேலே விசையினால் செய்யப்பட்ட வேலை வந்து இல்லை, சுழி, எந்த வேலையுமே செய்யப்படலை அப்படின்னா அந்த இயக்காற்றலில் ஏற்படுற மாறுபாடு என்ன பண்ணாது, இருக்காது. ஒரு பொருளின் மீது விசையினால் செய்யப்பட்ட வேலை சுழி அப்படின்னா அந்த பொருளின் ஒரு பொருளின் மீது விசையினால் செய்யப்பட்ட வேலை அப்படிங்கிறது சுழி. அதாவது அந்த பொருளின் மீது விசையினால் எந்த வேலையும் செய்யப்படலை அப்படின்னா அங்கே இயக்காற்றல்லையும் எந்த மாற்றமும் இருக்காது. இது எதை நமக்கு மீன் பண்ணுது, எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பொருள் அப்படிங்கிறது மாறாத வேகத்தோட இயங்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அங்கே ஒர்க் டன் சொல்லி 0. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்ஸ் மாஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். மாறாத நிறை தான் இந்த மாறாத வேகத்தை கொடுக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பொருளின் மீது எந்த விசையும்
எந்த வேலையும் செய்யப்படாது. அப்போ அந்த பொருளோட இயக்காற்றலில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஒரு பொருளின் மீது விசையினால் செய்யப்பட்ட வேலை அப்படிங்கிறது 0 அப்படின்னா there is no change in kinetic energy அப்படின்றது தான் நம்ம இந்த ஒர்க் எனர்ஜி தியரம்லேருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம். ஒர்க் டன் பாசிட்டிவ்னா கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒர்க் டன் நெகட்டிவ் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எந்த ஒர்க்குமே செய்யப்படலை அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜியில் எந்த சேஞ்சஸும் வராது. அப்படின்னா எம் நிறை இருக்கிற அந்த மாறாத நிறையினால் அந்த பொருள் மாறாத வேகத்தோட இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால் கைனெட்டிக் எனர்ஜி மாறாது. ஓகே, ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே.